கோவை அந்த மருத்துவமனையின் டீன் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார் திரு அசோக். இணைப்பில் இருக்கிறீங்க. இணைப்புக்கு வந்தமைக்கு நன்றிங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்றீங்க? அதாவது இந்த குற்றச்சாட்டு பிரகாரமாக நான் மகப்பேறு மருத்துவமனை மருத்துவரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் அந்த கேஸ் ஷீட்டையே கொண்டு வந்து காமிச்சாங்க. அதுல கன்சர்ன் கொடுத்திருக்காங்க, அதுல சிக்னேச்சர் இருக்கு உங்களுக்கு. அது போக இது மகப்பேறு மருத்துவத்துல நேஷனல் ப்ரோக்ராமே இருக்கு. இது இந்த பர்டிகுலர் பேஷண்ட் மட்டும் இல்ல. காப்பர்டிங்கிறது ஒரு டெம்பரவரி கான்ட்ராசெப்டிவ். அது எப்ப வேணாலும் அவங்க விருப்பப்பட்டா அடுத்த குழந்தைக்கு எப்ப வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப எடுத்துக்கலாம். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அனுமதி பெறப்படாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அனுமதி பெறப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அந்த மருத்துவமனை ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அதை கொண்டு வந்து காமிச்சாங்க. இது உங்களுடைய பதிலாக இருக்கு. ஒருவேளை அனுமதி பெறப்படாமல் இருந்திருந்தால் அது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகத்தான் கருத வேண்டும் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது மனித உரிமை மீறல் இதுல எங்கிலிருந்து வருகிறது? இல்ல, அவர்களுடைய உரிமை இல்லாமல் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுதானே விதி. மனம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை உடலும் ஏற்றுக்கொள்வது சிரமம் தானே. நம்ம ஆக்சுவலி நம்ம கண்ட்ரில படிச்சவங்க இருக்காங்க, அது சொல்றதை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. யங்கர் ஏஜ் கூட நிறைய ஏர்லி மேரேஜ் கூட பண்ணிடுறாங்க. அப்ப அந்த தாய் அடுத்த கருவை சுமப்பதற்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாம இருந்தா அதை சொல்லிதான் வைப்பாங்க அவங்களுக்கு. சரி, அது சட்டம் என்ன சொல்லுது அதை புரிய வைக்கலாம். புரியவில்லை என்றால் கட்டாயமாக. நான் சட்ட நிபுணர் கிடையாது. மருத்துவம் பார்த்தா குழந்தை பிறந்த உடனே அடுத்த குழந்தைக்கு அவங்க முன்னாலெல்லாம் பார்த்தா அவங்க அந்த பெற்றோர் வீட்டுல போய் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் இது அவங்கவுங்க வீட்டுல இப்போ சின்ஸ் ஆக்சுவலி நிறைய அவங்க அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. அவங்க தாய் வீடு வேற இடத்துல இருக்கும். அதனால இருக்கும்போது ஏர்லியரா கருவுரு ஆகாம இருக்கிறதுக்காக இதை பண்ணுவாங்க. அதாவது மகப்பேறு மருத்துவத்தை கேட்டப்ப அவங்க சொன்னதுதான். சரி, நீங்க வழக்கம் என்பதை போல சொல்றீங்க. படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு இது நாம் செய்கிற உதவி என்பதை போல சொல்றீங்க. ஆனால் நான் கேட்பது உரிமை என்ற அடிப்படையில் கேட்கிறேன். அவர்களுக்கு தெளிவிக்க வேண்டியது, உதவ வேண்டியது உங்களுடைய கடமைதான். நீங்களும் சட்ட நிபுணர் அல்ல, நானும் சட்ட நிபுணர் அல்ல. ஆனால் சட்டம் இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இருக்குதா? கட்டாயமாக எல்லோருக்கும் தெரிவித்து அவங்க கன்சர்ன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அவங்க திரும்ப திரும்ப கையெழுத்து நாங்க போடவே இல்லை, அதற்கான கையொப்பம் எங்கள்கிட்ட பெறவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே ஐயா. அந்த நீங்க எதுல கையெழுத்து வாங்கினீங்களோ அதை எங்களுடைய செய்தியாளர்களிடம் காட்ட நீங்கள் தயாரா? இல்ல, செய்தி அது ஆக்சுவலி லேபர் வார்டு அது டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்கு. பட் அது இருக்கலாம். பட் இப்ப என்னோட கையில இல்ல. நான் இப்ப காலேஜுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் ஒரு இடம், காலேஜ் ஒரு இடம் எங்களுக்கு. அதனால நவ் ஐ அம் ஆன் த வே டு காலேஜ். நீங்க மார்னிங் கேட்டிருந்தா நான் அதை எடுத்து காமிக்கிறதுக்கு ரெடியா இருப்பேன். சரிங்க. அந்த கையெழுத்து யாருடையது, யார் பெற்றது, இது போன்ற விவரங்களை சேகரித்த பின் அதற்கு ஒருவேளை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை இருந்தால் நீங்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு மார்னிங் போன உடனே இந்த விஷயமா கேட்டப்போ அந்த ஓஜி ப்ரொஃபசர் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க சார், இருக்குன்னு எடுத்து கொண்டு வந்து காமிச்சுட்டு தான் போனாங்க. குழந்தை பிறந்திருக்குது, நலமாக பிறந்திருக்கிறது என்பதற்கான ஒப்புதல் கையெழுத்தை மட்டும்தான் நான் போட்டேன் அவர் சொல்றாரு. சம் ஆஃப் த கேஸ் இப்போ சம் ஆஃப் த பர்சன் இப்போ ரப்சர் யூட்ரஸ் சொல்ல வரும். அந்த மாதிரி வரும்போது சில நேரம் அவங்களுக்கு டியூபெக்டமியே பண்ணுவாங்க, இல்ல ஹிஸ்டெக்டமியே பண்ணுவாங்க. இதுல கருத்தடை அதுவும் இம்மீடியட்டா போட மாட்டாங்க. அது குழந்தை இப்ப நான் கேட்டப்ப பார்த்தா அவரு இம்மீடியட்டா சொல்றேன், இம்மீடியட்டா அந்த மாதிரி காப்பர்ட்டி போட மாட்டாங்க. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் அந்த யூட்ரஸ் கொஞ்சம் கண்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம், இல்ல வீட்டுக்கு போகும்போது, இல்ல செகண்ட் அவங்க நெக்ஸ்ட் விசிட் காமிக்க வரும்போது அந்த மாதிரி நேரத்துல தான் போடுவாங்க. ஏன்னா சம் ஆஃப் த கிளாட்ஸ் உள்ள அந்த ரீடைன் சம்திங் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது காப்பர்ட்டி போட்டிருக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலா அந்த ஓஜி கேட்டா தே வில் கிவ் பெட்டர் பிக்சர். இப்போ ஆக்சுவலா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நாங்க சொல்றதை விட அந்த மகப்பேறு மருத்துவமனை அப்படி நிபுணர்கிட்ட கேட்டா இன்னும் கரெக்டா அவங்க சொல்லுவாங்க. பட் அஸ் எ ஹோல் பார்க்கும்போது இமீடியட்டா குழந்தை பிறந்த உடனே யாரும் காப்பர்ட்டி போட மாட்டாங்க. சரிங்க. இப்ப இது ஒரு பிரச்சனையாக அம்பலத்திற்கு வந்திருக்கிறபடியால் இதற்கு உரிய விசாரணை தேவைப்பட்டால் நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நாம் நம்புகிறோம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு அசோகன்.